ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் மழை காலத்தில் ஒரு சூட்டபுளான ஸ்நாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். எனது சேனலில் பார்த்தீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியெல்லாம் அதில் இருக்க முடியும். தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கேரட்டுக்கு துருவிக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய்க்கு பொடியாக நறுக்கிட்டேன். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. 1.5 டீஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, இது கொஞ்சம் காஞ்சி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட அந்த டைமில் இல்லை. கரியாண்டர் லீஃப் தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது போடக்குள்ளே நல்லாவே சாஃப்ட்னஸ் கிடைக்கும், க்ரன்ச்சியும் இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, இது போடக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு வாசனையாக இருக்கும். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதுக்கு நம்ம கெட்டியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த போண்டா போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா போதும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனாலேயே போட்டு எடுத்துடலாம். இது ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரி நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டோம். அந்த மாவுக்கு ஸ்பூனில் போடக்குள்ள நல்லாவே அது கீழே விழுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு ஈவனாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும், மேலேயும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனது, இன்னொரு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி செய்யக்குள்ள இது ஒரு ஹெல்த்தியான இதில் ஃபைபரும் இருக்குது. நம்ம மைதா மாவில் செய்யக்குள்ள நம்ம ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லா இல்லை. வெளியெல்லாம் நம்ம இது போய் சாப்பிடக்குள்ள என்ன மாவு போடுறாங்கன்ட்டு நம்மளுக்கு சரியாக புரியறதில்ல. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீட்லேயே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள ஹெல்த்தியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மனநிறைவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பேட்சே போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வது பேட்சே போட்டுட்ருக்குறேன். இதுவும் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லாவே 2 பக்கமும் பொன் உருளாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.